சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பேச உதவி செய்த ஆண்டவரை துதிக்கிறோம். இப்போது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களை, எச்சரிக்கை. இந்த உலகத்திலே நம்ம அநேக பேர் எச்சரிக்கை இல்லாமல் வாழ்கிறதுனாலே அநேக நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணுறது, தவறுதலாக மின்சாரத்தை தொடுகிறது, இப்படி ஒரு உணர்வு, ஒரு எச்சரிக்கை. கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில வார்த்தைகளைத்தான் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, எச்சரிக்கைங்கிற வார்த்தை நம்ம வாசித்தபடி உபாகமம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருக்கா கூட வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் 35,66,480 எழுத்துக்கள் அடங்கிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற அவருடைய எச்சரிப்பின் வார்த்தையை நம்ம கேளாதபடி, மறவாதபடி இருக்கும்படி எச்சரிக்கையாய், அதை கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து கை கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எச்சரிப்பு என்கிற வார்த்தையின் தலைப்பு மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அடுத்து 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைப்பேலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலே இருக்க எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ தரப்பு மக்கள் நம்ம வாழ்கிறோம். அவங்கவங்க நல்ல படிப்பு, திறமை, இப்படியெல்லாம் திறமையில செய்கிறார்கள். கலெக்டராக இருக்கிறார்கள், டாக்டராக இருக்கிறார்கள், வக்கீலாக இருக்கிறார்கள், என்ஜினியராக இருக்கிறார்கள். அவங்கவுங்க படிப்புக்கு ஞானம். மனுஷராகிய நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு திறமை, நம்முடைய தொழில் திறமை, நம்முடைய சாமர்த்தியம் என்று சொல்லி இதனால் நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லி மனுஷருக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. இயற்கை தான் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு வந்திருக்கிற மேன்மை, படிப்பு எல்லாவற்றையும் குறித்து எனக்கு என்னால் வந்தது, என்னுடைய திறமையினால் வந்தது, என்னுடைய படிப்பினால் வந்தது என்று தயவு செய்து ஒருவரும் பெருமை கொள்ளாதபடி. எனக்கு அன்பானவர்களை, நம்மை படைத்தவர் கர்த்தர். அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்ததுனால தான் இந்த திறமை நமக்கு வந்தது. அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டும். ஒருவேளை நமக்கு ஞான குறைவா ஆண்டவர் கொடுத்திருந்தால் நம்ம இந்த படிப்பு படித்து முன்னேறி சம்பாதிக்க முடியாது. எல்லாத்துக்குமே அடித்தளமாய் இருக்கிறது கர்த்தர் கொடுக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தாயின் கருவிலே முன்குறிப்பித்த தேவன் கொடுக்கிற அனந்த ஞானம்தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை, படிப்பை, ஆசீர்வாதத்தை, வேலையை, வருமானத்தை, வீடு, வாசல், செல்வம் எல்லாமே கொடுத்திருக்கிறது. அதனால அதை தருவதற்கு காரணமாய் இருந்த கர்த்தரைத்தான், இது கர்த்தருடைய கிருபையினால, படைச்சவருடைய கிருபையினால, எங்கள் தெய்வம் எனக்கு உதவி செய்கிற தெய்வத்தினால இந்த நன்மை வந்திருக்கிறது என்று நம்ம கண்டிப்பா அவரை தான் மகிமைப்படுத்தணும். நான் எனது என்று நம்ம அறியாமல் அதை பேசக்கூடாது என்பதை கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தையின் மூலமாக பேசுகிறார்.
அடுத்து ஒரு எச்சரிப்பை நம்ம பார்க்கும்போது யாத்ராகம் 23:21, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை அறியாதவன் யாராயிருந்தாலும் தேவனாகிய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த சர்வ வல்லவர். நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய முன்னோருடைய சாப பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை அழிக்கும்படி நம்முடைய வாழ்வுக்காக நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர், அவர் சமூகத்தில் அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பேச்சுக்கு, அவர் எதிர்பார்க்கிறதை நம்ம அது செவி கொடுத்து அதை கேட்க வேண்டும். பிரசங்க கோயில் சர்ச்சைக்கு போனால் பிரசங்கத்தை கேட்க வேண்டும். பைபிளை வாசித்தால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாக செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த வார்த்தைக்கு செவி கொடாமல் நமக்கு இஷ்டப்படி வாழ்ந்தோமானால் தேவன் வருத்தப்படுவார். அவர் நம்முடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. நம்மளை படைச்சவரெல்லாம் எந்த தெய்வம் நமக்காக ஜீவனை கொடுத்தது? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஜீவனே கொடுத்தவர். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் நம்ம நஷ்டப்படுவோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் நம்ம இருந்தால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலே நஷ்டங்கள் வரும். அப்படி நஷ்டம் வந்து கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லிதான் நமக்கு பின்னால வரக்கூடிய சம்பவங்களை முன்னாலே அறிந்து நமக்கு யோசனையாய் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்ம செவி கொடாமல் கேட்காமல் அசட்டை பண்ணினால் அவர் நிச்சயமா வருத்தப்படுவதற்கு நியாயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, யாத்ராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் உனக்கு சொல்வதையெல்லாம் செய்வையாகில் நான் உன் சத்துருக்கள் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாயிருப்பேன். அல்லேலூயா. அவருடைய வாக்கை நம்ம நன்றாக கேட்டு நாம் அவர் சொல்வதெல்லாம் செய்வோம் என்று சொன்னால் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். பிரியமானவர்களே, மனுஷருடைய வாழ்க்கையிலே தீமையை கொண்டு வரக்கூடியது, மனுஷனுக்கு எதிராளியாய் இருக்கிறது பிசாஸ், பொல்லாங்கன். மனிதன் சந்தோஷமாய் இருக்கிறதை விரும்பாதவன். அப்படியாய்ப்பட்ட மனுஷனை கெடுக்க நினைக்கிறவர்களை கர்த்தர் துரத்துவார், விரட்டுவார், நம்மளை விட்டு அகற்றுவார். அதனால பொல்லாங்கன் பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த தீமை, கஷ்டம், நஷ்டம், பாடு, இழப்பு, வியாதி இப்படியாய்ப்பட்டவைகளிலிருந்து சத்துருவுக்கு நம்மை நீங்களாக்கி அவர் காப்பார். அப்படி என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாமே. கொடுத்தால் நிச்சயமாய் கடைசி வரை நம்ம உயிர் உள்ள வரைக்கும் அவர் நம்முடைய சம்பத்துகளையும் அவர் காக்க வல்லவராய், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்தில் அடுத்த ஒரு எச்சரிப்பையை பார்க்க போகிறோம். உபாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷனுக்கு கூட பிறந்த உறவுகள், சகோதரனாவது சகோதரியாவது, நாம நன்றாயிருந்து அவர்கள் சகோதரனாவது சகோதரியாவது பாதிக்கப்பட்டால் ஒரு தாயின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரர் உறவு, தாயின் ஒரே வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நம்ம உதவி செய்யாமல் ஏதாவது செய்தால் அந்த சகோதரனுடைய அழுகை, வருத்தம் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும்போது அவர் கணக்கு கேட்பார். நம்ம கூட பிறந்த சகோதரன், வேதம் சொல்லுகிறது, கூட பிறந்த சகோதரனையே நம்ம மதிக்க தெரியாமல் இருந்தால் காணக்கூடாத தெய்வத்தை நம்ம எப்படி நேசிக்க முடியும்? அதனால சகோதரர் சகோதரிகளுக்கு
அவர்களுக்கு இல்லாத பட்சத்தில் நமக்கு இருக்குமானால் கண்டிப்பா உதவி செய்ய எச்சரிக்கையாய் இருப்போமானால் கர்த்தர் அதனுடைய பலனை நமக்கு மிகுதியாய் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னும் அடுத்த எச்சரிப்பை நான் பார்ப்போம். யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவரை நான்லாம் புறஜாதி அந்நிய இதில் கோயில் கும்பிடவன், நான் இப்போது ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். இப்படியாய்ப்பட்டவர்கள் நாம மறுபடியும் அந்த ஜாதிகளோடு கலவாமல், புறஜாதி மக்களோடு உறவு வைத்து கொள்ளாமல், தேவன் பேரிலும் ஆணையிடாமலும் அவைகளை நம்ம மறுபடியும் பணிந்து கொள்ளாமலும், விக்கிரகங்களை பணிந்து கொள்ளாமலும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, அதன்படி நம்ம அந்த யோசுவா 23:12 சொல்லுகிறது, நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், அந்நிய ஆண்டவர் விரும்பத்தகாத காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறவர்களாக கண்டிப்பாக இருப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற கற்பனைகளை விட்டு அந்நிய ஜனங்களோடு அந்நிய ஜாதிகளோடு நம்ம பிணைப்படாமலும் சேர்ந்தாலும் அந்நிய விக்கிரகங்களை வணங்காமலும் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம். அல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாக இதையெல்லாம் மறந்து சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருடைய அன்பை கட்டளை அவருடைய பிரமாணத்தை மறந்து நமக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு நமக்கு எப்படியாவது இப்படியெல்லாம் பிரஜாதி மக்களிலே உறவு கலந்தோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. யோசுவா 23வது அதிகாரம் 13வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்களாகவும் இருப்பார்கள், நிச்சயம் அறிவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு நல்ல சகோதரனை தெரியும். அந்த வாலிப மகன் ஆண்டவர் பிரஜாதி மார்க்கத்தில் இருந்து கர்த்தரை அறிந்த ஒரு மகன், ஒரு வாலிப மகன். அன்பானவர்களே, அவன் நல்ல ஒரு படித்த மகன். சூழ்நிலை செய்வனை அந்த மகனுக்கு எதிராக யாரோ செய்வனை செய்து அந்த மகனுடைய கண்கள் பாதிக்கப்பட்டு வெளியே வர விடாதபடி ஒரு பயத்தின் ஆவி கிரிகை செய்து பயங்கரமான கெட்ட சொப்பனம் பிசாசினுடைய செய்வனையினாலே நெருக்கப்பட்டு மிகவும் பாரப்பட்ட ஒரு மகன். அந்த மகனை கேள்விப்பட்டு செபிக்க அழைத்தார்கள். நானும் போய் செபித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபம் கேட்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அந்த மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளே முடங்கி வெளியே போக முடியாமலும், மிகுந்த கண் பார்வை சுத்தமாக தெரியாமலும், மிகுந்த நெருக்கத்தில் இருந்த மகனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். வெளியே வர ஆரம்பித்தான். வெளியே போவதற்கு கொஞ்சம் பார்வை தெரிய அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருந்தார். தேவனுடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அப்படியே தானாக சில ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து தானாக ஆட்டோ பிடிச்சி கூட்டத்துக்கு வரத்தக்கதான பார்வையும் பலத்தையும் கிருபையும் ஆண்டவர் கொடுத்தார். அது மேல தன்னுடைய பணிக்கு படித்த பணிக்கு கிடைத்த வேலையை செய்யவும் ஆண்டவர் கிருபை அளித்திருந்தார். இனி அந்த மகன் முங்கி ஞானஸ்தானம் எடுத்த மகன், ஆண்டவரோடு ஒப்பரவான மகன். அப்படி இந்த காலகட்டத்திலே அவனுக்கு குடும்பத்தில் சரி இவனுக்கு திருமணம் பண்ணி வைப்போம் என்று சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பரிசுத்த தேவனென்று அறிந்து அந்த ஞானஸ்தானம் பெற்று தேவனிடத்தில் செபித்ததினால தேவன் அந்த மகனுக்கு அநேக அபிஷேகங்களை, ஆமாம், அந்த தரிசனங்களையும் கொடுத்திருந்தார். அல்லேலூயா.
அப்படியாக ஆண்டவரிடத்திலே வெளிப்பாடு தரிசனங்களை பெற்ற மகன். இப்படி இருக்கிற காலகட்டத்திலே தகப்பனும் தாயும் சேர்ந்து அவங்க முன்னாள் மார்க்கத்தில் அவங்க வணங்குற அந்த மார்க்கத்தில் இருந்து ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களை என்ன கூப்பிட்டார்கள், நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். புறஜாதிகளோடு நம்ம பிணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காமல் அவர்கள் அதே அவங்க மார்க்கத்தில் அந்த பழைய மார்க்கத்தில் இருந்தே ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிற பெண்ணை அந்த மகனுக்கு மனம் முடித்து வைத்து விட்டார்கள். இப்போது 1 வருஷம் இருக்கும். அந்த மகன் ஒரு நாள் எனக்கு போன் போட்டு, பாஸ்டர் இப்படி விஷயம், அந்த மனைவி எனக்கு ஒரு பெரிய கன்னியாக இருக்கிறாள், என்னை கத்தி எடுத்து வெட்ட வந்து விட்டாள், என்னை வெட்ட வந்து அந்த அவங்க தாய் தடுத்ததுனால அவங்களுக்கு காயம், அதுவும் இல்லாமல் அவங்க என்னுடைய சொத்தெல்லாம் அவங்க பிறந்த பிள்ளைக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறா, என்னை கொடுமைப்படுத்துகிறா, என்னை அடிக்க வரா, நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறேன் என்று சொல்லி போன் போட்டார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எச்சரித்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி யோசுவா 23:13, யோசுவா 23:12 இப்படியாய்ப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் எடுத்து சொல்லியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர்கள் கேட்க மனதில்லாதபடி அப்படி செய்தபடினால் தேவன் சொன்ன வார்த்தைகள், அல்லேலூயா, நீங்கள் இந்த ஜாதிகளோடு நீங்கள் பிணையப்பட்டால் அவர்கள் சத்ருவை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், அந்த உங்களுக்கு கன்னியாகவும் பலியாகவும் அந்த குடும்பங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே இன்னைக்கு உறுதியாகி இருக்கிறது. எச்சரிப்பு சொல்லியும், அல்லேலூயா, அந்த மகன் கேட்காதபடினாலே மிகுந்த வருத்தமாய் இருக்கிறதை இதையும் செய்து அந்த மகள் அப்படி அவனுக்கு திருமணம் ஆக்கி வச்ச மகள் அப்படி வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த மகனுக்கு துரோகம் செய்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கேஸ் வர கொடுத்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. கர்த்தர் செய்ய நினைத்தது ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இப்படியாய்ப்பட்ட அநேக துன்பங்கள் துயரங்கள் நமக்கு வரும். அதனால பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை நம்மை அசட்டை செய்யாதபடி காப்போம். இன்னொரு எச்சரிப்பை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 23வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமான தேவன் நமக்கு வருங்காலத்தில் என்னென்ன சம்பவம் வரும், நன்மை தீமை எப்படி இருக்கும், ஆண்டவரை சேவித்தால் எப்படி ஆசீர்வாதம், ஆண்டவரை மறந்தால் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வரும் என்பதை கர்த்தர் எச்சரிக்கையாய் நமக்கு சொல்லும்போது அந்த தேவனிடத்திலே, அல்லேலூயா, அவரிடத்திலே நம்ம அன்பு கூறும்படி நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனிடத்திலே அன்பு கூறும்படி நம்ம எச்சரிக்கையாயிருக்கணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் இவ்வளவு சகாயம் இலவசமாய் எந்தவித எதிர்பார்ப்பு, எந்த இடத்துல நம்மிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காதபடி இலவசமாய் உதவி செய்கிற, எந்த பெரிய நன்மையும் செய்ய ஆவலாய் இருக்கிற தேவனிடத்திலே நம்முடைய ஆத்துமா அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 28வது வசனம். அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தாயின் கருவிலே, அல்லேலூயா, முன்குறித்து அழைக்கப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்ம அன்பு பாராட்டினால் நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு அன்பானவர்களை, என்னுடைய வாழ்நாளிலும் உள்ள சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவன், நிறைய கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், அருமையான என் மகனை இழந்தேன். அதன் பிறகு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணி கர்த்தர் அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து விடுவித்து பாதுகாத்து அநேக நன்மைகளை செய்தபடினாலே தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தேன்.
தேவனிடத்திலே அன்பு கூற ஆரம்பித்த நாள் முதல் என் சரீரத்தில் இருக்கிற, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி எங்களுக்கு விடுதலை, சுகம், சமாதானத்தை கொடுத்து, அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அருமையான எங்கள் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம், ஒரு அநேக சொத்தெல்லாம் பம்பாக்க செலவழித்து நாசமாக்கி வெறுமையாயிருந்த என்னை அநேக ஒரு பைசா கடன் இல்லாதபடி ஆண்டவர் எங்கள் 2 பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு சுகபெலான் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். எங்கள் தேவைகளை அதிகமாய் சந்திக்கிறார். எங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். தேவனிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறபடினாலே, அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும், இன்னைக்கு ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடி கர்த்தர் எங்களை உண்மையாய் நேசிக்கிறார். பிரியமானவர்களை, எங்களால் சாட்சி சொல்ல முடியும். இதை நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அடுத்த ஒரு எச்சரிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம், இந்த சிறியாரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியாரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். நல்ல சரீரத்தை, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்மிலும் குறைப்பட்டவர்கள், தரித்திரர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்களை குறித்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லாருமே ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகள். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் படைத்திருக்கிறார் அவருடைய சாட்சிக்காக. அப்படியாய்ப்பட்ட நம்மிலும் தாழ்மையாய் இருக்கிறவர்களை குறித்து நாம தான் பெரியவர்கள், நாம தான் பெரிய ஐஸ்வர்யவான்கள், நம்ம பலசாலிகள் என்று சொல்லி தாழ்த்தமாய் இருக்கிற யாரையும் குறித்து அற்பமாய் எண்ணக்கூடாது என்று தேவன் நமக்கு எச்சரிப்புடன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி படைத்த அப்படியாய்ப்பட்டவர்களுடைய தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். நம்ம அவர்கள் மனசு நோகும்படி நடக்கும்போது அந்த ஆத்துமா தேவனிடத்திலே கதறும். தேவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். தயவு செய்து எல்லோரையும் ஜீவனுள்ள மனுஷி, தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள் என்று யாரையும் பாகுபாடின்றி தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனை, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசி என்று ஆண்டவர் பிறரிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரையும் நம்ம இந்த சிறியாரில் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு எச்சரிப்பை நம்ம வேதத்திலே பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. பிறர்கள் மனுஷர்கள் பார்க்கும்படி நம்ம தர்மம் செய்யவே கூடாது. நம்ம செய்கிறதை, வலது கை செய்கிறதை இடது கை அறியாமல் தான் கண்டிப்பா செய்ய வேண்டும். நம்முடைய தேவனும் நமக்கு அப்படித்தானே உதவி செய்கிறார். அவர் நமக்கு இலவசமாய் உதவி செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் தயவு செய்து கண்டிப்பா எந்த ஒரு மனுஷனுக்கும் பிரதிபலன் எதிர்பார்க்காமலும் அடுத்தால் காணாமலும் வலது கை செய்கிறது இடது கை அறியாதபடி செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6:2, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தேர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவர் நாமத்தினாலே பிறருக்கு உதவி செய்யும் போது அந்தரங்கமாய் ரகசியமாய் அதை செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மத்தேயு 6:3 பாருங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது. 6:4 மத்தேயு 6:4, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விளம்பரம் இல்லாமல் மனசு சந்தோஷப்படும்படி நீ ஒரு அந்தரங்கமாய் ஒரு உதவி செய்தால்
தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து உதவி செய்கிற உனக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இது என்னுடைய ஒரு சாட்சி இருக்கிறது பிரியமானவர்களே. நான் அரசாங்கத்திலே டிரான்ஸ்போர்ட்லே டிரைவராக பணி செய்தவன். கர்த்தருடைய நாமத்தினாலே 50வது வயசிலே ரட்சிக்கப்பட்டேன். 49-50 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்த நாட்கள். உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று நான் வேதத்தில் அறிந்தபடினாலே வாரத்தில் சனிக்கிழமை தோறும் நான் உபவாசம் இருந்து செபிப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அப்படியாக வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் உபவாசித்து செபிப்பேன், ஒரு நேரம் ஆகாரத்தை வெறுத்து. அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் எனக்கு ஒரு டியூட்டி போட்டு விட்டார்கள். டியூட்டிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது ஒரு டவுன் பஸ். அல்லேலூயா பாருங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், சரி டியூட்டிக்கு போனாலும் நம்ம உபவாசம் இருந்து மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணலாம் என்று தீர்மானம் எடுத்து அந்த டியூட்டி காலையில் 5 மணிக்கு ஆப்ரேட் ஆகும். பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1:30 மணிக்கு அந்த டியூட்டி முடியும். அப்படியாப்பட்ட டியூட்டி. 2 ட்ரிப்பு போகணும். நான் ஒன்றும் சாப்பிடாம டீ தண்ணி ஒன்றும் குடிக்காமல் அப்படியே உபவாசம் இருந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். 5 மணிக்கு போயிட்டு வந்து ஒரு 9-9:30 மணி போல் பஸ் ஸ்டாண்டு அந்த வண்டி வந்து அடுத்த ட்ரிப்பு இன்னொரு ட்ரிப்பு போயிட்டு வரணும். அப்போ எனக்கு தண்ணி டீ ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாததுனால மிகுந்த டயர்ட்னஸாக இருந்தது. கிழக்க இருந்து அந்த வெயில் நச்சினி அடிக்குது. இப்போ எனக்கு முன்னால் அந்த ரூட்டு, நான் பணி செய்த அந்த ரூட்டில் 1/2 மணிக்கூருக்கு ஒரு பஸ்ஸு போகும். திரளான ஜனங்கள் போக்குவரத்தமாக இருக்கிற பஸ் ரூட்டு. அன்னைக்கு எனக்கு முன்னால் போக வேண்டிய பஸ்ஸு பீடி ஆகிவிட்டது. 1/2 மணிக்கூருக்கு முன்னால் போன பஸ். அந்த பஸ்ஸில் உள்ள ஆட்களும் அதுக்கு காத்திருந்த ஆட்களும் இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. நாகர்கோவில் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த வண்டி ஃபுல்லாயிட்டு. நான் ஓட்டுகிற பஸ் அந்த நாட்களில் ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் இல்லாமல் ஆர்டினரி ஸ்டீரிங், கொஞ்சம் ஸ்டீரிங் டைட்டாக இருந்தது. இப்போது எனக்கு அந்த 9:30 மணி அந்த வெயில் நச்சினி எனக்கு முகத்தில் அடிக்குது. ரொம்ப டயர்ட்னஸாக மிகவும் ஆயாசமாக இருந்தது, சாப்பிடாததுனால டீ குடிக்கிறதுனால. அப்போது நான் இப்படி கொஞ்சம் அப்படியே பாரத்தோடு இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிறு குழந்தை, ஒரு பையன், 2 காலும் இழந்த ஒரு சின்ன அருமையான பிள்ளை, அப்படியே யாரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று அந்த மகன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு தள்ளு வண்டியிலே கேட்டுக்கொண்டே வந்தான். எனக்கு பாக்கெட்டில் சின்ன சொற்ப ரூபாய் இருந்தது. நான் எப்படியாவது அந்த மகனுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பஸ் ஸ்டாண்டில் கண்டக்டர் டிக்கெட் போட்டு கொண்டு இருக்கிறார். நான் அந்த மகனுக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே சொல்லி மறைவான இடத்துக்கு அந்த மகன் போகும்போது கூடவே போய் அந்த ரூபாயை கொடுத்துணுன்னு சொல்லி பின்னாலேயே போய் அந்த மகன் கேட்டு ஒரு பஸ்ஸு மறைவில் அவன் போகும்போது அந்த ரூபாயை கொடுத்துக்கிட்டு ஓடி வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுக்கிறேன். பாருங்கள், உண்மையிலே பிரியமானவர்களே, இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? மிகவும் டயர்ட்னஸாக காலையில் 5 மணிக்கு வண்டி எடுத்த நான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரும்போது அடுத்த ட்ரிப்பு ரொம்ப சிரமம் கஷ்டமாக இருந்து, ஒரு மாதிரி ஒரு 50 வயசு தாண்டினவன் இல்லையா, எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்து அந்த சிறு பிள்ளைக்கு, சிறு பையனுக்கு, அந்த அன்பு மகனுக்கு அந்த சின்ன ஒரு உதவி செய்து விட்டு அந்த சீட்டில் வந்து இருந்தால் என் சரீரத்தில் ஒரு பெரிய உற்சாகம். பிரியமானவர்களே, இன்று நினைத்தாலும் அது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரனை எப்படி அன்பாய் நோக்கி பார்க்கிறது பாருங்க. யாருக்குமே தெரியாம அந்த அன்பு பிள்ளைக்கு அதை கொடுக்கணுமேன்னு சொல்லி ஆசையாய் பாசமாய் கொண்டு கொடுத்ததை, அந்தரங்கத்தில் செய்த நன்மையை வெளியரங்கத்தில் இருந்து பார்த்த தேவன் எனக்கு அந்த இடத்திலே உதவி செய்தார். அந்த பஸ்ஸு சில டேனியெல்லாம் திரும்பி போன வண்டி ஃபுல்லாக லோடாகி போச்சு. நான் எப்படி அந்த வண்டியை ஓட்டுனேன்னு எனக்கே தெரியாது. ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் அந்த 1:20 1:15 தான் அந்த வண்டி பினிஷிங் ஆகும் முடியும். அந்த டியூட்டி முடிகிறது வரைக்கும்
நான் இடையில தண்ணியோ ஆகாரமோ ஒன்றும் குடிக்காம இருந்தாலும் என் பலவீனத்திலும் தேவனுடைய காண்டாமிருகத்துக்கு ஒற்ற பலம் என்னை யாரோ செயல்படுத்துகிறது போல உற்சாகமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய், முன்னிலும் அதிக பலத்தாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தி அந்த டியூட்டியை சந்தோஷமா முடிக்க உதவி செய்தார். அல்லேலூயா.